திரு சுமந்திரன் அவர்களே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், யாழ் மாநகர சபையின் மேயராக கடந்த காலங்களில் தெரிவு செய்வதற்கு ஆனோல்ட் அவர்களும் மணிவண்ணன் அவர்களுக்கும் இடையில் போட்டி வந்தபோது நீங்கள் செய்த உள்ளடி வேலை ஒன்று ஞாபகம் இருக்கும். அப்படியே உங்கள் மீதும் அந்த உறுப்பினர் மீதும் யார் நடவடிக்கை எடுத்தார்கள்? அந்த உறுப்பினர் மீது நடவடிக்கை எடுக்க முற்பட்ட போது நீங்கள் தடுத்ததை மறந்து விட்டீர்களா? அந்த உறுப்பினர் வேறு யாரும் இல்லை, சுமந்திரன் மணிவண்ணனை சந்தித்து என்ன கூறுகின்றார் என்றால், ஆனோல்ட் அவர்கள் தோற்கடித்து நீங்கள் தான் முதல்வராக வர வேண்டும், அதற்கு என்னுடைய கட்சியின் சார்பாக நான் என்ன விடயத்தையும் செய்வதற்கு தயார் என்று சுமந்திரன் கூறுகின்றார். அதை வேறு யாரும் இல்ல, கஸ்தூரியார் வீதியில் இருக்கக்கூடிய அருட்குமரனையே அவர் கூறுகின்றார். அவர் அந்த நள்ளிரவில் சென்று திரும்பிய புகைப்படங்கள் எல்லாம் வெளியாகி இருந்தது. அவர் ஆனோல்ட் அவர்கள் மீண்டும் மாநகர முதல்வராக வர வேண்டும் என்று இன்று இருக்கக்கூடிய CVK சிவஞானம், சுமந்திரனின் செயலாளர் CVK சிவஞானமும் அமரர் மாவை சேனாதிராஜாவும் கடும் பாடுபட்டு இவ்வாறான நடவடிக்கை எடுத்த போது அன்று அருட்குமரன் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? அருட்குமரன் மீது நடவடிக்கை எடுக்க முற்பட்ட மாவை சேனாதிராஜாவை ஏன் தடுத்தீர்கள்? சுமந்திரன் அவர்களை, நீங்கள் ஒரு யதார்த்தவாதி ஜனநாயகவாதி என்று கூறிக்கொள்கிறீர்கள், நீங்கள் செய்வது ஒரு பாசிசம் அல்லவா? இன்று இளவாலையில் இருக்கக்கூடிய பொன்னம்பலம் ராஜேந்திரன் மீது நீங்கள் விளக்கம் கோரி இருக்கின்றீர்கள், கட்சியிலிருந்து இடைநிறுத்தி இருக்கின்றீர்கள். அன்று ஆனோல்டுக்கு வாக்களிக்காமல் நடுநிலை வகித்த அருட்குமரனுக்கு என்ன செய்தீர்கள்? அன்று ஒரு வாக்கினால் தான் மணிவண்ணன் வெற்றி பெற்றார். மணிவண்ணன் வெற்றி பெற்றது, ஆனோல்ட் தோல்வி அடைந்ததெல்லாம் ஒரு அப்பால் இருக்கட்டும். கட்சியின் கட்டுப்பாடுகளை மீறுவோர் மீது நடவடிக்கை என்கின்றீர்கள். இந்த நடவடிக்கை என்ன இடம்பெற்றது? அன்று இவரை உருவாக்கியது நீங்கள், ஆனோல்டுக்கு எதிராக வாக்களிக்கும்படி. அது மட்டுமல்லாது நடுநிலைமை வைக்க கூறிவிட்டு மணிவண்ணனை வெற்றி பெற செய்தீர்கள். அவருக்கு அன்று விளக்கம் கோரி கடிதமும் எழுதவில்லை, நடவடிக்கையும் இல்லை. ஆனால் இன்று நீங்கள் இப்படி செய்கிறீர்கள். இதற்கு ஆதாரமாக பிந்தன் கனகரட்னம் அவர்கள், இப்போது உங்களுடைய தமிழரசு கட்சியில் இணைந்திருக்கக்கூடிய அன்றைய டெலோவின் முக்கியஸ்தரும் இன்று தமிழரசு கட்சியின் ஆயுள் கால உறுப்பினருமான பிந்தன் கனகரட்னம் அவர்களே கூறுகின்றார், நீங்கள் எவ்வாறு அந்த அருட்குமரனை பயன்படுத்தினீர்கள் ஆனோல்டுக்கு எதிராக என்று. சுமந்திரன் அவர்கள் மணிவண்ணனை சந்தித்து நீங்கள் இந்த மாநகர சபை வேட்பாளராக, மேயர் வேட்பாளராக நிற்க வேண்டும் என்றும், அதே நேரத்தில் அந்த தமிழரசு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினராகிய, அதாவது இந்த கஸ்தூரியார் ரோட் பகுதியில் இருக்கக்கூடிய வட்டார உறுப்பினர் அருட்குமரன், அவரையும் வாக்கெடுப்பிலே கலந்து கொண்டாலும் அவரை நடுநிலை ஆனோல்ட் அவர்களுக்கு வாக்களிக்க பண்ணாமல் நடுநிலை வகிக்க பண்ணியதாகவும், அதே நேரத்தில் மணிக்கு மறைமுகமாக இவர்கள் சப்போர்ட் பண்ணி வந்ததாகவும் ஒரு கருத்து இலங்கை தமிழரசு கட்சி மட்டத்திலும் இருக்கின்றது, வெளி மட்டத்திலும் இருக்கின்றது.